பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யோ ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆமென். ஆவியானவரே, இன்னாற்றல் ஆனவரே, ஆவியானவரே, இன்னாற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆமென். விருப்பம் செயல்படு. ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியானவர். முழு உள்ளத்தோடு கேட்கலாம். பரிசுத்தமானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. ஆமென். உரங்கலபு ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பா மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே. வாயை திறந்து கேளுங்க. புது படைப்பா மாற்றுமையா, உடைத்து விடும் ஒரு மாற்று. கரங்களை உயர்த்தி ஆமென். பண்படுத்தோ பயன்படுத்தோ, பண்படுத்தோ பயன்படுத்தோ, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பா மாற்றுமையா. சொல்லுங்க. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பா
உருமாற்றுமையா உருமாற்றும் அமே உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியான முழு உள்ளத்தோடு அப்படியே எஸ் ஆமென் உள்ளத்திலிருந்து கேளுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே உரகலபோ ஓ ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே ஆவியானவரே உரகலலலலபோ அப்படியே கரங்களை உயர்த்தி சத்தமா முழு உள்ளத்தோடு கேளுங்க. ஆனவரே ஆவியானவரே முழு உள்ளத்தோடு ஆவியானவரே யார் வந்தாலும் வராட்டியும் நீங்க வந்தா போதுமப்பா நீங்க வந்தா போதுமப்பா முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. ஆவியானவர் ஆவியானவரே என் நல்ல கரங்களை தட்டி அந்த ஆவியானவரே நல்ல வாய்களை திறந்து அப்பா யார் வந்தாலும் வராட்டியும் பரவாயில்லை நீங்க வந்தா போதும். வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க வந்தா போதும், நீங்க வந்தா போதும். ஆவியானவரே நீங்க போதும். ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நாங்க ஒன்றுமில்ல ஆண்டவரே, நாங்க ஒன்றுமில்லப்பா, எல்லாம் உங்க கரத்துல சமர்ப்பிக்கிறோம். எங்க முன்னோக்கியுள்ள வாழ்க்கை உங்க கரத்துல சமர்ப்பிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாய் ஒரு பழைய பாடல் பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். சந்தோஷமா பாடி மகிமைப்படுத்தலாம். சந்தோஷமா கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளும் பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன்.
அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. சொல்லுங்க, கட்டில் துணை நீரே. ஆமென். நன்றி 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 நன்றி. பாடுவே மகிழ்வை கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. சொல்லுங்க, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, என் துதிக்கு பாத்திரரே, என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. ஆமென். என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, வாய்களை திறந்து நன்றி. பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமை எனக்கும் கிடைத்ததப்பா. சந்தோஷமா கரங்களை தட்டி. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபம் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. சொல்லுங்க, இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவே மகிழ்வை கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவே மகிழ்வை கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. சொல்லுங்க, ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே. ஆமென். சந்தோஷமா மகிழ்வை கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில். உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானேன் ஆண்டவரே. உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டேன் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா. உம்மை நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா என் உறவுக்குள் வந்து விட்டேன்.
விட்டே. நன்றி நன்றி. நல்ல கைகளை தட்டி தேவ பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து ஆமென் பாடி கொண்டாடுவே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடு மகிழ்ந்து கொண்டாடு. ஆமென். வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர் நிழலே. புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர் நிழலே. நன்றி நன்றி. சந்தோஷமா நல்ல வாயை திறந்து எல்லா தேவ பிள்ளைகளும் ஒருமித்து அப்பா சமூகத்துல அப்பாவை பாடி கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க ஆமென். என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி நன்றி நன்றி. சந்தோஷமா ஆமென். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. சொல்லுங்க ஆமாப்பா. ஓ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆமாப்பா. ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி. ஆமென். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. சொல்லுங்க பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி நன்றி. ஆமென். மகிழ்ந்து கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மையை நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. உம்மையை நம்பி வாழ்வதா
சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா, உறவுக்குள் வந்துவிட்டே. ஆமே, உயிரான கிறிஸ்து வந்ததா, உறவுக்குள் வந்துவிட்டே. நன்றி நன்றி. வாய் திறந்து எல்லா தேவ பிள்ளைகளும் பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே அப்பா சமூகத்தில். ஆமென். கொண்டாடுவே நன்றி 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 நன்றி. வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க எல்லா பிள்ளைகளும். நன்றி 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 நன்றி. அப்பாவுக்கு நன்றி சொல்லும் போது, அப்பாவுக்கு நன்றி சொல்லும் போது ஒரு தேவ மகிமை நம்மை மூடும். அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வாய்களை விட்டு கொடுங்க, வாய்களை விட்டு கொடுங்க, நாவுகளை விட்டு கொடுங்க. எல்லா நாவுகளும் என் தேவனை, என் இயேசுவை புகழட்டும், என் இயேசுவை போற்றட்டும். எல்லா நாவுகளும் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உயர்த்தட்டும். வாய்களை திறந்து உடக வரகரகரகரசியா நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எல்லா பிள்ளைகளும் எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணிலடங்கா நன்மைகள் நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. கரங்களை உயர்த்தி நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய்
சத்திய தெய்வத்தின் ஏக மைந்தனே, விசுவாசிப்பேன், உண்மையே வரும். வருங்காலம் முழுவதும் உங்க கிருபை எங்கள் மேல் பொழிந்திடுங்கப்பா. முழு உள்ளத்தோடு கேட்கலாமா? எல்லா பிள்ளைகளும் உள்ளங்களை திறந்து கேட்கலாம். இது ஒரு ஜெபம் போல இருக்கட்டும். எஸ், சத்திய தெய்வத்தின் ஏக மைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சொல்லுங்க, சத்திய தெய்வத்தின் ஏக மைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் கால முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் கால முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடும். ஒரு முறை கூட சத்திய தெய்வத்தின் ஏக மைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏக மைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் கால் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடும். கரங்களை உயர்த்தி, வரும் கால் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. கரங்களை உயர்த்தி, நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜன். உலகளவோ நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜன். உலகளவோ கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு. அப்படியே கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோடு. எஸ், அங்க இங்க பார்க்காதுங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து, எவ்வளவு நல்ல தெய்வம், நன்றியுள்ள தெய்வம், நம்மை நம்பிக்கைக்குரியவர், நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் அவர் மட்டும்தான். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எஸ் எஸ், நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே.
நன்றியோடு நான் உரகலலலபோ என்றும் நன்றி கூறுவேன் என்றும் நன்றி கூறுவேன். முழு உள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி என்றும் நன்றி கூறுவேன். ஒரு முறை கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேனுமையே. ஆமப்பா, சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேனுமையே. வரும் கால் முழுவதும் உம் கிருபை பொழிந்திடுமே. உள்ளத்திலிருந்து கேளுங்க. வரும் கால் முழுவதும் உம் கிருபை வருங்கள் பொழிந்திடுமே. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமோ வீணாக போதாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்லுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாம வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாம வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஆமே. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். சொல்லுங்க. ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதை. ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க. உம்மோடு செலவிடும் தாயானவள்
கண்பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் கண்பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரேவும் பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள உம்மை பணிகிறேனையா. ஓ ஓ தேவ பிரசன்னம். ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஆகாயம் கொண்டு சொல்லுதே. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்லுங்க. உம்மோடு செலவிடும் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. கேளுங்க. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என் நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம். ஆனந்தம். சொல்லுங்க. ஆமாப்பா. ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்லுங்க. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம். சொல்லுங்க. ஆமென். ஓ ஓ தேவ பிரசன்னம். ஆமென். ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். அப்படியே கண்களை மூடலாம். எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி. எஸ். தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படும்படியாய் எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி. ஓ கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரே உங்க சமூகத்துல நாங்க இருக்கிற நேரம் எங்களுக்கு ஒரு பலனா இருக்குதப்பா. சொல்றவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்பா உங்க சமூகத்துல இருக்கிற நேரம் எங்களுக்கு பலனா இருக்கு. எங்களுக்கு அது பலனா இருக்கு. உங்க சமூகத்துல எங்களுக்கு பலன். உங்க சமூகம் எங்களுக்கு பலன். உம்முடைய சமூகத்துல நாங்கள் இருக்கிற நேரம் எங்களுக்கு அது ஒரு புது பலனா இருக்கப்பா. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? கரங்களை உயர்த்தி எல்லா கண்களை மூடி. நீர் முடிவெடுத்தா யார்தான்
மாற்ற முடியும். எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே நிச்சயமா நிறைவேற்றி முடித்திடுவே. சொல்லுங்க சொல்லுங்க. நிச்சயமா நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. அப்படியே முழு உள்ளத்தோடு 2 நிமிஷம் ஆராதிக்கலாமா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். ஆமாப்பா, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். சொல்லுங்க. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க. உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும். ஆமாப்பா ஆமாப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். என்னை புடமிட்டா பொன்னாக துலங்கிடுவே, என்னை புடமிட்டா பொன்னாக துலங்கிடுவே. போல காத்துக்கொண்டு நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல் காத்துக்கொண்டேன், உந்தன் சொல்லை உணவு போல் காத்துக்கொண்டேன். உமக்கே ஆராதனை. எல்லா தேவ பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி உயிருள்ள நாளெல்லாம் அப்பா உமக்கே. வாய் திறந்து தேவ பிள்ளைங்க வாய் திறந்து ஆராதிங்க. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. சொல்லுங்க. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே, என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. உமக்கே ஆராதனை
ஆராதிக்கிற பிள்ளைங்க ஆராதிக்கலாம். அங்க இங்க பார்க்காம கண்களை மூடி வாய்களை திறந்து ஆமென். உமக்கே ஆராதனை உயிருள்ள உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஜீவன் உள்ள சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்னது போல எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உமக்கே ஆராதனை. சத்தம் வெளியே வரட்டும், வாயை திறங்க, வாய்ங்க திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். சத்தம் வெளியே வரட்டும். எஸ், ஆமென். எஸ், இன்னும் 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 சத்தம் சத்தம் வரட்டும். எஸ், ஓ glory glory glory. எஸ், உமக்கே அப்பா அப்படியே கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லா கரங்களும் எல்லா கரங்களும் எல்லா கரங்களும் யாரும் சும்மா நிற்க கூடாது. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி உமக்கே ஆராதனையப்பா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எங்க வாழ்க்கையில நீர் என்ன தரிசனத்தோடு எங்களை அழைத்திருக்கிறீரோ, எங்க வாழ்க்கையில என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறீரோ அது ஒரு நாளும் விலகாதப்பா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் ஒரு நாளும் மாறாது, ஒரு நாள் மாறாது. அது நிறைவேறியே தீரும். என் தேவன் என் வாழ்வில் வைத்த தரிசனம் நிறைவேறியே தீரும். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். நன்றி ராஜா, செய்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரம். உங்க மகிமையின் பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளும். கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், உனக்கு சொல்லப்பட்டபடியே உன் வாழ்வில் நடக்கும். ஆமென். தேவன் உனக்கு என்ன தரிசனங்கள் உன் வாழ்வை குறித்து தந்தாரோ அந்த தரிசனம் நிச்சயம் உன் வாழ்வில் நிறைவேறும். నీ జీవితంలో నీకు దేవుడు ఇచ్చిన దర్శనం ఏది ఉందో అది నీ జీవితంలో నిజంగా జరుగును. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகள் எதுவாய் இருக்கலாம், సమయాలు ఏదిగా ఉండొచ్చును, எந்த போராட்டத்தின் மத்தியிலும் நீ இருக்கலாம், எந்த போராட்டாల మధ్యలోనూ మనం ఉండొచ్చు. உன்னுடைய ஜீவனே போகக்கூடிய அளவுக்கு உன்னுடைய போராட்டம் இருக்கலாம். నీ ప్రాణమే
పోయే సమయముగాను ఉండొచ్చును నీకు. நீ நினைக்கலாம் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று, నువ్వు తలేచనం నా జీవితం ముగించిపోయింది, என் வாழ்க்கையில எனக்கே நம்பிக்கை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும்போதும் నా జీవితంలో నాకే విశ్వాసం లేని సమయం వచ్చినప్పుడు தேவன் என்னை குறித்து தந்த தரிசனம் என் வாழ்வில் தேவன் செய்வேன் என்று சொன்ன வார்த்தை அதன்படியே நடக்கும். దేవుడు నాకు ఇచ్చిన దర్శనం నా జీవితంలో దాని ప్రకారంగానే జరుగును. ஹல்லேலூயா. என் வாழ்வில் அவர் சொன்னபடியே செய்வார். నా జీవితంలో అతను చెప్పిన ప్రకారమే చేస్తాడు. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் అపోస్తలుల పుస్తకము 27వ అధికారము 25வது வாக்கியம் வாசிக்க கேட்கலாம். 25వ వాక్యం చదువుతాము. ஆ ஆ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் అపోస్తలైన పౌలు சொல்லுகிற ஒரு வார்த்தை, చెప్పిండే ఒక మాట. ஆமென். ఆమేన్. எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். నాకు చెప్పిన ప్రకారమే జరుగును. ஆமென். ఆమేన్. என் ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னபடியே நடக்கும். నా దేవుడు నాకు చెప్పిన తరనే నాకు జరుగును. அதில் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். దాంట్లోనే విశ్వాసంగా ఉంటాను. இன்னைக்கு அடிக்கிற புயல் காற்றை பற்றி கவலைப்படாதீங்க. ఇప్పుడు కొట్టే పెద్ద గాలి గురించి చింతపడదండి. எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? ఎట్లా చింతపడకుండా ఉన్నావును? கப்பல் கவிழ்ந்து போகிறது. ఆ బోట్ పల్టీ நிலைமை அதுதான், கப்பல் கவிழ போகிறது. బోట్ పల్టీ అయిపోతాయి. புயல் காற்று, పెద్ద గాలి, பெரிய அலைகள். పెద్ద గాలిలో. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன செய்வதென்று தெரியாது, ఏమి చేయాలని తెలియదు. ஆனால் అవుతా அதன் மத்தியில் దాని మధ్యలోనో ஒரு விசுவாசத்தின் ఒక విశ్వాసములో ஒரு వార్த்தை வெளிப்படுகிறது. ఒక మాట బయటపడతాయి. ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తారు, பவுலே நீ ராயனுக்கு முன்னால் நான் உன்னை நிறுத்துவேன். పౌలే నిన్ని రాయనికి ముందు నేను அந்த வார்த்தையை தான் பவுல் பிடிக்கிறார். ఆ మాటనిదా పౌలు పడతాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கவனிங்க, சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், సమయం ఎట్లా కావాల్సిన ఉండొచ్చును, நம்புவதற்கு எதுவும் இல்லாத போதும், మనం విశ్వాసం చేయడానికి ఏం வாய்ப்பே இல்லாத போதும், ఛాన్సే లేనప్పుడు కూడా, என் வாழ்க்கையில தேவன் சொன்ன காரியம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத போதும், ఆ జీవితంలో దేవుడు చెప్పిన మాట జరిగేదానికి சூழ்நிலைகள் எல்லாம் பாதகமா இருந்தாலும், సమయాలు మనకు అన్ని విరోధంగా ఉంటేను பவுல் சொல்லுகிறார், எனக்கு உரைக்கப்பட்டபடி நடக்கும். పౌలు చెప్తాడు, నాకు చెప్పిన ప్రకారమే அந்த జరుగును. விசுவாசமுள்ள பவுல்கள் இருந்த கரங்களை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு தந்த தரிசனம் நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். మన జీవితంలో దేవుడు మనకిచ్చిన దర్శనం నిశ్చయంగానే చేస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மோசேக்கு ஆண்டவர் మోసేకి దేవుడు ஒரு பேழையை செய்ய சொல்லி கொடுத்தார். నోవాకు ఒక పేడ ఒక బోట్ సైన్ చెప్పాడు. ஆமென். ఆమేన్. அந்த பேழை எப்படி இருக்கணும் எல்லாம் மோசேக்கு தெரியாது, நோவாவுக்கு தெரியாது. ఆ బోట్ ఎట్లా ఉండాలని నోవాకు తెలీదు. நோவா பேழை செய்ய ரெடி, నోవా దాన్ని చేసేదానికి రెడీగా பேழை செய்யணும் சரி, బోటుని చేయలేను సరే, ஆனால் అవుతే எப்படி அது வரப்போகிறது நோவாவுக்கு தெரியாது. అది ఎట్లా రావాల్సిందని నోవాకు తెలీదు. ஆனால் பேழையை செய்ய சொன்ன கர்த்தருக்கு தெரியும் பேழை எப்படி வரும் என்று. ఆ పేడ దాన్ని చేసేదానికి దేవుడు చెప్పింది తెలుసునది ఎట్లా వచ్చినది. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நோவாவுடைய வேலை, నోవాకు పని, ஆண்டவர் இன்னைக்கு ஜன்னல் வைக்க சொன்னார், இன்னைக்கு ஜன்னல் வைப்பார். దేవుడు ఈ పొద్దు చెప్పాడు కిటికీ పెట్టాలంటే కిటికీ இன்னைக்கு పెట్టాడు. தாறு பூசென்றால் தாறு பூசுவார். కింద తారు పుయ్యాలంటే పుయ్యాలి. இன்னைக்கு ஒரு 10 நம்ம கார்பெண்டர் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட். మన కార్పెంటర్లు నిండా ఫాస్ట్ గా ఉంటారు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் உங்க வேலையை முடிச்சிட மாட்டாங்க. అంత బిన్నిగా వాళ్ళు పని చేయబరు. ஆமென். ఆమేన్. கார்பெண்டர் மட்டும் இல்ல, எல்லா வேலையும் அப்படிதான். అన్ని పనులేనా అట్లనే. நமக்கு ஒரு வேலைன்னு வரும்போது அதை முடிக்கிறது ரொம்ப இழுத்தடிக்கும். మనకు ఒక పనిని వస్తే దాన్ని నిండా లేట్ గా చేస్తాం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப நோவாவுடைய காரியத்திலும் அப்படித்தான் நடந்திருக்கும். నోవా కార్యంలో కూడా అట్లా జరిగిన్నో. ஆமா. అవును. அவர் தச்சன் வருவார், వాడు మేస్త్రి వస్తాడు, ஒரு 10 பலகை எடுத்து அடிப்பார், 10 పలకలు ఎత్తి కొడుతాడు, ஒரு 10-50 ஆணிய போட்டு அடிப்பார், కొంచెం ఆణిలు ఎత్తి కొడుతాడు. ஆமா, பட்டிய மூட்டை கட்டிட்டு அவரு போவார். இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு వాని బ్యాగ్ ఎత్తుకొని పోయిస్తాడు, డ్యూటీ అయింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதத்தான் நோவா பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். దీనిదా నోవా చూసుకుంటా ఉంటాడు ఒక్కొక్క దినము. ஆனால் అవుతే பேழை எப்படி வரப்போகிறது என்று நோவாவுக்கு தெரியாது. బోట్ ఎట్లా వచ్చిననే నోవాకు తెలీదు. ஆனால் అవుతే சொன்ன கர்த்தருக்கு தெரியும் பேழை எப்படி உருவாக போகிறது,
காரணம் அளவு கொடுத்தவன் தேவன். ఎలాంటే దేవుడు చెప్పింది అది దేవునికి తెలుసునే అది ఎట్లా వచ్చుననేసి. எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? அல்லேலூயா. హల్లెలూయా. என் வீடு என்ன அளவு எனக்கு தெரியாது, నా ఇల్లు ఎంత ఎంత ఆల్తీని నాకు ஆனா எனக்கு தரிசனம் தந்த தெய்வம் அதை முன்குறித்து வைத்திருக்கிறார். నాకు దర్శనం పెట్టిన దేవుడు దాని ముందు నాకు పెట్టిండాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆரம்ப காலத்திலிருந்து స్టార్టింగ్ కాలంలో నుంచే இந்த சபையின் ஒவ்வொரு ஸ்டேஜ்களையும் ఈ స్టేజ్ ఒక్కొక్క స్టేజ్ நான் கண்ட பிறகுதான் ஸ்டேஜே செய்வேன். చెప్పిన ప్రకారం దీన్ని చేస్తాము. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆரம்ப சபையின் ஆரம்ப காலத்திலிருந்து సభ ఆరంభమైనప్పుడు నుంచి அந்த ஸ்டேஜ் பண்ணுவதற்கு முன்பாகவே స్టేజ్ చేసేదానికి ముందు நான் அந்த ஸ்டேஜை கண்டிருக்கிறேன். దాన్ని మేము చూసిండా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு முறை ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது. ఒక ఆశ్చర్యమైన కార్యం జరిగింది. பழைய சபையில் இருக்கும்போது పాత సభలో ఉన్నప్పుడు நான் ஒரு தரிசனம், ஆண்டவர் எனக்கு ஒரு 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 ஸ்டேஜ் ஒரு தரிசனத்தை தந்தார். పాస్టర్ ఒక దర్శనం దేవుడు చూపించాడు. அது எப்படி செய்யணும்னு தெரியாது. దాన్ని ఎట్లా చేయాలని తెలియదు. அன்றைக்கு நம்முடைய சபையில் இருந்த ஒரு சகோதரன், అప్పుడు அந்த சகோதரன் தான் பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறது. అతని దా పెయింట్ అంతా కొట్టి அந்த சகோதரன் இடத்துல சொன்னேன், வுட் ஃபினிஷ்ல சென்டர்ல கிராஸ் வரணும். వుడ్ ఫినిష్ లో సెంటర్ లో క్రాస్ రావాలనేసి. ஆமென். ఆమేన్. அதான் நான் கண்டது. దానిదా చూసింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா வுட் எல்லாம் கிடையாது. అది వుడ్ కాదు. வுட் ஃபினிஷிங்ல எனக்கு கிராஸ் வரணும். వుడ్ ఫినిషింగ్ లా క్రాస్ రావాలా. நான் சொல்லிட்டு வேலைக்கு போனேன். చెప్పేసి పనికి పోయినాడు. வேலைக்கு போயிட்டு நான் வரும்போது పనికి పోయేసి వచ్చేనప్పుడు டோர் திறந்த உடனே ஷாக் ஆகி அப்படியே நின்னேன். డోర్ తెరిచినప్పుడు షాక్ అయిపోయింది. అట్లనే வுட் இல்ல. వుడ్ లేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் என்ன கண்டேனோ మేము ఆ పాస్ ఏం చూశాడు அது ஸ்டேஜா இருந்தது. అది స్టేజ్ గా ఉండింది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கலர் மாத்தும் போதும் அப்படிதான். కలర్ మార్చినప్పుడు అట్లదా. ஆமென். ఆమేన్. என்றாவது ஒரு நாள் ఎక్కడైనా ఒక దినము நான் அதை அந்த கலரை காண்பேன். ఆ కలర్ ని చూస్తాము. நான் திருப்பி சொல்வேன், இந்த கலர் தான் அடிக்கணும். ఈ కలర్ దా కొట్టాలని. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஸ்டேஜ் அருமையா வச்சிருக்கீங்க స్టేజ్ பாஸ்டர். బాగా పెట్టిండారు పాస్టర్. நம்ம வச்சதில்ல, మనం ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனம் தருவார். దేవుడు మనకు ఒక దర్శనం చూపిస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நாம பாக்குற ஸ்டேஜ் మనం చూసే స్టేజ్ இது. நம்முடைய சகோதரன் మన సహోదరుడు அப்பாத்துரை பிரதர் செய்தது. అపోదర அவர்தான் இதோட கார்பெண்டர். దీని కార్పెంటర్ అతను. ஆனா இதை எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியாது. దీన్ని ఎట్లా చేయాలని ఆయనకు తెలియదు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஒரு போட்டோ காட்டுனேன், ఒక ఫోటో చూపించి இப்படிதான் செய்யணும். ఎట్లా చేయాలని. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா ఎలాంటే அதை நம்முடைய ஸ்டேஜாய் நான் பார்த்து விட்டேன். దాన్ని మన స్టేజ్ గా చూసేసి இனி என்ன செய்தாலும் அது செய்யணும். ఏమి చేయాలనో అట్లనే చేయాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் அதை தந்து விட்டார். దేవుడు దాన్ని ఇచ్చేశాడు. இனி செய்ய வேண்டியது நம்முடைய வேலை. ఇంకా చేయవలసింది మన పని. போனோம், பொய்யா. இந்த பலகை எல்லாம் தேடி நடந்தோம். ఈ పలకలంతా ఎత్తికి கடை పోయి கடையா தேடி நடந்தோம். అంగడి ఎండిగా పోయి. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் கிருபையில எல்லாம் சுமூகமாய் அமைந்தது. దేవుని కృపలో అన్ని బాగా దొరికింది. அடுத்தது இதை என்ன செய்யணும்னு தெரியாது. దీన్ని ఏం చేయాలని తెలియదు. இதுல படுக்க வச்சு దీంట్లో పనబెట్టి இதுல வரைஞ்சோம். இதே ஸ்டேஜ் இங்க வரைஞ்சோம், கீழே దీని డ్రాయింగ్ కింద అట్లే చేశారు. வரைஞ்சி நம்பர் போட்டோம். ஒவ்வொரு பலகைக்கும் பின்னால் நம்பர் இருக்கும், 1 2. ఒక్కొక్క దానికి పలకల నంబర్ ఉంటాయి. இதான் நம்ம இன்ஜினியரிங். దీని ఇంజనీరింగ్ చేసింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்னைக்கு நம்ம கூட வேலை செய்த பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும். ఆ పొద్దు ఉండిన పిట్లకు అందరికి తెలుసును. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் என்ன தருகிறாரோ దేవుడు ఏమి ఇస్తాడో அது அப்படியே இருக்கும். అది అట్లనే ఉన్ను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உங்க காரியத்திலும் మీ కార్యాలను அல்லேலூயா. ஒரு வீட்டுக்காய் ஜெபிக்கிறீங்க, ఒక ఇల్లు కోసం ప్రార్థిస్తారంటే ஒரு வீட்டிற்காய் ஜெபிக்கும் போது ఒక ఇల్లు కోసం ప్రార్థించినప్పుడు தெளிவா ஜெபிக்கணும். బాగా క్లియర్ గా చెప్పి ஆமென். ప్రార్థించాలి. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை பெட்ரூம் வேணும்? ఎన్ని బెడ్రూములు కావాలా. ஆமென். எந்த சைஸ் ஹால் வேணும்? ఎంత సైజులో హాల్ కావాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு ஆமென் வர மாட்டேங்குது. ஆமென். ఆమేన్. வேண்டாம் போல இருக்கே. కావాలనా వద్దా. காவல்னா உத்தா వద్దా. வேணுமா வேண்டாமா? ஆண்டவரே
வள்ளி சிஸ்டர் உங்களுக்கு தான் வீடு சிஸ்டர். அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. சும்மா வீடு வீடுன்னு சொல்லக்கூடாது. ஊர்க்கே இல்லன்னு ஆண்டவர்கிட்ட அத அந்த அந்த தரிசனத்துல ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். ఆ దర్శనములో దేవుని దగ్గర నుంచి మనం తీసుకోవాలి. எத்தனை பெட்ரூம், ఎన్ని బెడ్రూమ్, எப்படி அது வரணும், దాని ఎట్లా రావాలి, ஹால் எப்படி இருக்கணும். హాల్ ఎట్లా ఉండాలా. அல்லேலூயா. హalleluya. நம்ம வீடு வைக்கும்போது ఇల్లు పెట్టినప్పుడు எங்க மேஸ்திரி சொன்னாரு வாஸ்துபடி இது வைக்க கூடாது. వాస్తు ప్రకారం ఇది పెట్టకూడదు. நான் சொல்லுவேன் வாஸ்துபடி நீ இங்க எதுவும் பண்ண கூடாது. వాస్తు ప్రకారం మా ఇంట్లో ரெண்டு பேருக்கும் பயங்கர போராட்டம். ఇద్దరికి జగడాలు. எங்க ஸ்டெப் ரோட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு ஏறும். స్టెప్ రోడ్ల నుంచి స్ట్రైట్ గా ఎక్కును. இன்ஜினியர் வந்து சொன்னா இது வைக்க கூடாது, ఇంజనీర్ చెప్పినోడు ఇట్లా పెట్టకూడదు, இங்க போய் இங்க தான் ஏறணும். లోపల వచ్చి ఇట్లా ఎక్కాలి. நான் சொன்னேன் என் வீட்டுக்கு ஏறக்கு நான் ஏன் அடுத்தவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நான் ஏறணும், என் வீட்டுக்கு நான் ரோட்ல இருந்து ஏறணும். నా ఇంటికి నేను రోడ్ల నుంచి ఎక్కాలా. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హalleluya. ரோட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா மேல போணும். రోడ్ల నుంచి స్ట్రైట్ గా పైన పోవాలా. ஆமென் ఆమేన్. இன்ன வரை ஒரு குறவும் வந்ததில்லை. ఇంకా దాకా యా కొరత రాలేదు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హalleluya அல்லேலூயா. హalleluya. வாஸ்துபடி எங்க டாய்லெட் வைக்கலையோ அங்கதான் டாய்லெட் வச்சிருக்கு. 1க்கு 2 வச்சிருக்கிறோம். వాస్తు ప్రకారం టాయిలెట్ యాడ పెట్టకూడదు, ఆడనే கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் அதே இடத்துல தான், மேல்லயும் அதே இடத்துல தான், గ్రౌండ్ ఫ్లోర్ లోనే అదే జాగాలో, పైన ఫ్లోర్ లోనే అదే జాగాలో, சகோதரங்க வீட்லயும் அதே இடத்துல தான். మా ఇంట్లోనే అదే జాగాలో పెట్టినాము. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హalleluya அல்லேலூயா హalleluya அல்லேலூயா హalleluya அல்லேலூயா. హalleluya. தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை தந்தால் దేవుడు మనకు ఒక దర్శనం ఇస్తాడు, அதை அவர் செய்து முடிப்பார். దాన్ని అతను చేసి ముగిస్తాడు. நமக்கு சொல்லப்பட்டபடியே அது நடக்கும். మనకు చెప్పిన ప్రకారమే అది జరుగును. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హalleluya. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். అపోస్తలుడైన పౌలు చెప్తాడు. செய்திக்குள் திருப்பி வருவோம். మన దేవుని వాక్యాలకు వస్తాము. இங்கு நடக்கிற சம்பவம் என்னவென்றால், ఇక్కడ జరిగే సంభవం ఏమంటే இத்தாலியாவுக்கு கைதியாக பவுல் கொண்டு போகப்படுகிறார். ఇతాలియాలో ఖైదీగా ఆ పౌల్ని తీసుకొని పోతారు. அங்கு யூலி என்ற நூற்றுக்கு அதிபதி பவுலை நடத்தி கொண்டிருக்கிறார். అక్కడ యూనియన్ ఆ నూற்றுకు అధిపతి అతన్ని నడిపిస్తా ఉంటాడు. கைதியாக கப்பலில் பிரயாணம் செய்கிறார்கள். ఖైదీగా కప్పల్లో ప్రయాణం చేస్తారు. ஆனால் அங்கு போகிற இடத்தில் ఆడ పోయే జాగాలో ஒரு பெரிய ஒரு புயல் காற்று சேதம் உண்டாகிறது. పెద్ద విరిగాలనే సేదాలు అవుతాయి. அப்போ అప్పుడు பவுல் சொல்லுகிறார், எச்சரிக்கிறார், நாம இனி புறப்பட வேண்டாம், இந்த தீவிலே இருப்போம். పౌలు హెచ్చరిక చేస్తాడు, ఇక్కడనే ఉంటాం, పోకూడదని. ஆனால் అవుతాయి. அனுபவம் வாய்ந்த மாலுமி சொல்லுகிறார், இல்ல போகலாம். దాన్ని చూసేవాడు చెప్తాడు, పోతాము. ஆமென் ఆమేన్. கப்பலோட ஓனர் சொல்றாரு, மாலுமிய சொல்லியாச்சு, எடுங்கடா வண்டிய. ఓనర్ చెప్పేశాడు, తోలేవాడు చెప్పేశాడంటే తోలండి. சரி எடுத்தாச்சு, போயாச்சு, நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டான். ఎత్తిపోయి నడు సముద్రంలో సిక్కుకొన్నారు. அல்லேலூயா. హల్లెలూయా. 10வது வாக்கியம் வாசிக்கலாம். అపోస్తలుల 27:10. ஆ ஆ ஆ ஆ. அவர்களை எச்சரிக்கிறான். ஒரு எச்சரிப்பை பவுல் மூலம் இங்கு ஆண்டவர் கொடுக்கிறார். హెచ్చరిక అనేది పౌలు ముఖాంతరంగా వాళ్ళకి ఇతను చెప్తాడు. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கும் பல வேளைகளில் எச்சரிப்புகள் வரும்போது நாமும் அதை உதாசீனப்படுத்துவதுண்டு. మనకు ఎన్నో కితాలు హెచ్చరిక వచ్చినప్పుడు ఆ కార్యాలను ఉదాసీనం చేస్తాము. தேவ பிள்ளையே, தேவ எச்சரிப்பை ஒருபோதும் உதாசீனப்படுத்த கூடாது. దేవుడు చెప్పేదాన్ని ఎప్పుడు మనం ఉదాసీనంగా చేయకూడదు. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. லோத்துவின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. లోతుకు జీవితంలో అదిదా జరిగింది. எச்சரிப்பை உதாசீனப்படுத்துகிறான். హెచ్చరిక అనేదాన్ని ఉదాసీనం చేశాడు. லோத்துவின் மனைவி எச்சரிப்பை பொருட்டாவே எடுத்துக்கொள்ளவில்லை. వాని భార్య దాన్ని ఏమనే ఎత్తుకోలేదు. திரும்பி பார்த்தால் உப்பு தூணானாள். తిరిగి చూసింది ఉప్పుగా మారిపోయింది. ஆமென். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவ எச்சரிப்பை நாம் உதாசீனப்படுத்த கூடாது. మన జీవితంలో యావక సమయాలను దేవుని వాక్యాన్ని ఉదాసీనం మనం చేయకూడదు. இங்கு பவுல் ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். పౌలు ఒక హెచ్చరిక చెప్తాడు. ஆனால் అవుతే அவர்கள் அதை நம்பவில்லை. వాళ్ళు దాన్ని 11வது வாக்கியம். విశ్వాసించలేదు. கவனிங்க, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். ஆமென் ఆమేన్.
அல்லேலூயா. హల్లెలూయా. தேவ பிள்ளையை யாரை நம்புகிறோம்? ఎవరిని విశ్వాసిస్తాము? நம்முடைய வாழ்க்கையில் யார் பேச்சை நம்புகிறோம்? మన జీవితంలో ఎవరి మాటని వింటాము? ஒருவர் நமக்கு எச்சரிப்பை செய்தால், ఒకరు మనకు హెచ్చరిపిస్తే நமக்கு அது பாகற்காய் ஆகிவிடும். అది మనకు కాకరకాయగా అయిపోను. அல்லேலூயா. హల్లెలూయా. கசப்பா தான் இருக்கும். సేందు కదా ఉన్ను. என்ன இந்த மனுஷன் என்ன பண்ணாலும் பண்ண விட மாட்டேங்கிறான். ఈ మంచి ఏమి చేస్తేనే విడినంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அது சில காரியம் நமக்கு எச்சரிப்பாகத்தான் இருக்கும். అది కొన్ని కార్యాలు మనకు హెచ్చరిపు కదా ఉన్ను. டேய் தம்பி, இப்படி நடக்க கூடாது. తమ్ముడా ఇట్లా జరగకూడదు, జరగద్దు. ஐயோ, இந்த ஐயாவுக்கு வேற வேலையே இல்ல. ఈ అయ్యకి ఏమి పనే లేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எச்சரிப்பு சில வேளை கசப்பாகத்தான் இருக்கும். మాట అనేది కొన్ని సమయాల్లో ఆ సేందు కదా ఉన్ను. இங்கு என்ன நடக்கிறது? எச்சரிப்பை காட்டிலும், ఇక్కడ మాట చెప్పేదానికన్నా நல்ல கவனிங்க, அந்த நூற்றுக்கு அதிபதி ఆ నూట్లో ఉండే అధిపతుడు யாரை நம்பினான்? ఎవరిని విశ్వాసించాడు? மாலுமியையும் கப்பலுடைய எஜமானனையும் நம்பினான். దాని తోలేవాడిని యజమానిని వాడు విశ్వాసించాడు. நம்புவதற்கு காரணம் உண்டு, ఆ విశ్వాసం காரணம் இல்லாமல் இல்லை. ఆ కారణం లేకుండా ఉండదు. அவன் கப்பலுடைய மாலுமி, వాడు దాని తోలేవాడు. அவன் கப்பலில் அனுபவம் உள்ளவன். వానికి ఎన్నో అనుభవాలు ఉంది. காற்று எப்படி அடித்தால் என்ன வாய் தீரும், எந்த திசைக்கு போகும் எல்லாம் தெரிந்தவன். గాలి కొడితే యాపక్క తిరుగున ఎట్లా పోనని అన్ని వానికి తెలుసు. ஆனால் అవుతే அவனுடைய அனுபவத்தின்படியாய், వాని అనుభవం ప్రకారంగా அவன் சொல்லுவதை இந்த நூற்றுக்கு அதிபதி நம்பி விடுகிறான். వాడు చెప్పేదాన్ని నూట్లో ఉండే అధిపతి వాడు విశ్వాసిస్తాడు. நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு மீறி, దేవుని మాటకు మించి எந்த அனுபவசாலிகளுடைய அனுபவங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் நமக்கு இருக்க கூடாது. యా ఒక అనుభవం ఉండేవాని మాటని మనము ఏసుకోకుండా ఉండే స్వభావం మనకు எந்த ఉండాలి. ஆலோசனை யார் சொன்னாலும் యా ఆలోచనలు ఎవరు அது చెప్తారో தேவ வசனத்துக்கு உட்பட்டதா என்று சோதித்து பார்க்கக்கூடிய அறிவும் தெளிவும் ஒரு தேவ பிள்ளைக்கு எப்போதும் இருக்கணும். అది దేవుని వాక్యములంచి ఆ మాట మనకు వస్తాయా అనే మన బిడ్డలకు మనకు ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த தெளிவு இல்லாததால் தான் ఆ బుద్ధి లేని இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் இவ்வளவு பாதிக்கப்படுகிறது. ఇప్పుడు ఉండే క్రిస్తవ సముదాయంలో ఇంత కష్టాలు ஒருத்தர் వస్తాయి. சினிமா பாட்டை போட்டு ஆட்டம் குத்து பாட்டு போடுறான். వాడు పిక్చర్లు పాటలు వేసుకొని డాన్సులు ఆడుతా ఉంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அதுக்கு அவன் ஆடுறான், వాడు ఆడతాడు. ஆனா அதுக்கு கேக்குறதுக்கு ஆள் இல்லையா? இருக்கே దాన్ని అడిగేవాడు ఎవరు లేదా? ఉండారు కదా. இல்லையா? புரிஞ்சா? இருக்கே. ఉండాయి. அவன் பின்னாடியும் ஒரு கூட்ட ஜனம் போய் இருக்குதே. వాని వెనుకను కొన్ని గుంపు జనాలు పోయి ఉండారు. அவன் சொல்றத கேக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதே. వాడు చెప్పేదాన్ని వినేదానికి కొన్ని గుంపు ఉంటాయి కదా. இப்போ பார்த்தா மலேசியாவுல பிரான்ச் சர்ச்சர் தொடங்குறான். వాడు మలేసియాలను వేరే జగాలను బ్రాంచ్లు ఓపెన్ చేస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. என்னவாய் தீருகிறது? అది ఏమిగా మారతాయి? ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ఏం అర్థము? தேவ வார்த்தைகளை கேட்கிற நாம், దేవుని మాటలు వినేవాళ్ళు మనము, தேவ ஊழியக்காரர்களிடம் கேட்கிற நாம், దేవ సేవకుల దేనించి వినే మనము, சொல்லப்படுகிற காரியங்கள் தேவ வசனத்துக்கு உட்பட்டதா என்பதை சோதித்து பார்க்கக்கூடிய அறிவும் தெளிவும் உள்ள பிள்ளைகளாய் இந்த கடைசி காலத்தில் சபை இருக்கணும். దేవుని మాటల్లోంచి మనకు అది అర్థం అవుతుందా లేదా దేవుని వాక్యముదా అనేసి మనం అర్థం చేసుకునే దేవుని బిడ్డలుగా ఉండాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அனுபவசாலிகளுடைய அனுபவம் உன்னை உருமாற்றாது. అనుభవశాలి మాటలు నిన్ను మార్చుదు. அனுபவம் இல்லாவிட்டாலும், உன் வாழ்க்கையில் அனுபவமே இல்லாவிட்டாலும், தேவ ஆலோசனை தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா நீ இருந்தால் உன்னை கர்த்தர் உருவாக்குவார். దేవుని మాటలకు దేవుని ఆలోచనలకు నువ్వు ఉంటే దేవుడు నిన్ను మార్చి మంచిదిగా చేస్తాడు. இங்கு நூற்றுக்கு அதிபதி நம்புகிறது பவுலே அல்ல. వాడు అధిపతి విశ్వాసి. அவன் கப்பல் மாலுமியை நம்பினான், వాడు బోట్ తోలినవాడిని నమ్మాడు. கப்பலுடைய எஜமானனை நம்பினான். వాని యజమానిని విశ్వసించాడు. பவுல் சொன்னார், வேண்டாம், போக வேண்டாம். పౌలు చెప్పాడు పోవద్దు. பொருள் சேதமல்ல, நம்முடைய உயிருக்கும் சேதம் உண்டாகும். వస్తు సేదాలు కాదు, మన ప్రాణానికి సేదం అవును. ஆனால் அவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினார்கள். అతని ఆలోచనల్ని వాళ్ళు వినలేదు. பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். ప్రయాణాలు ఆరంభించారు. என்ன நடந்தது? ఏం జరిగింది? பெரிய சேதம். పెద్ద సేదాలు. 13 தென்றல்
இப்ப பவுலை பார்த்து ஒரு மாதிரி பாக்குறான் ஒருத்தன். ఒకడు పౌలు చూసి ఒక మాదిరిగా చూస్తాడు. చూస్తావా ఎట్లా గాలి కొడతా ఉంది? பாத்தியா చూస్తావా எப்படி அடிக்குது? ఎట్లా కొడతా ఉంది காத்து? గాలి సన్నగా தென்றல் காற்று அடிக்குது, జిల్లుగా కొడతా ఉంది. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా. தென்றல் காற்றுன்னா தெரியுமா? பெங்களூர் தமிழர்களுக்கு தெரியுமா? ఆ గాలి ఎట్లాంటి తెలుసునా? தென்றல் காற்றுன்னா தெரியுங்களா? தெரியுமா தெரியாதா? தென்றல் காற்றுன்னா தெரியுமா தெரியாதா? போயிருவோமா? தென்றல் காற்று தெரியுமா தெரியாதா? తెలిసినా తెలీదా? రెండులో ఒకటి చెప్పండి అమ్మా. తెలియదా? చెప్పండమ్మా. గాలి అంటే இதமான காற்று, அதாவது வேகம் இருக்காது, ஆனால் குளுமையா இருக்கும். సుఖంగా జిల్లుగా నిదానంగా చల్ల గాలి దాని. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. ரொம்ப குளிரும் இருக்காது, నిండా చలిగానే ఉండదు. அதாவது அந்த கிளைமேட்டுக்கு நம்மை மகிழ்விக்கும், அவ்வளவுதான். ఆ క్లైమేట్ ఉండేదాన్ని చూసినప్పుడు మనసులో మనకు இதுதான் அடிக்குது. இப்போ நூற்றுக்கு அதிபதி பவுல் இப்படி ஒரு மாதிரி பாக்குறாரு. నూటికి అధిపతి పౌల్ని ఒక తెరా చూస్తాడు. ஏயா ఏమయ్యా, கொஞ்சம் முன்னாடி உன் பேச்ச கேட்டிருந்தா కొంచెం ముందు నీ మాట నేను వినింటే என்னவா போயிருப்போம், அங்கேதான் கிடந்திருப்போம். అక్కడేదో పడింటుమో. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. ஆனா என்ன நடக்குது? అయితే ఏం జరుగుతాయి? 14வது வாக்கியம், 14వ వాక్యము. எவ்வளவு நேரங்க? நல்லா சொல்லுங்க. ఎంత ఎంత கொஞ்ச நேரத்துக்குள்ளே, కొంచెం సమయం లోపల என்னும் கடுங்காற்று அதில் மேல் மோதிட்டு கப்பலின் மேல். ஆமென் గాలి దాని మీద కొట్టేసింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதத்தான் பவுல் சொல்லிட்டு இருந்தார். దీనిదా పౌలు చెప్తా ఉన్నాడు. டேய் நம்ம கிளம்ப வேண்டாம், பாதிப்பு இருக்கு, మనం ఎల్బారు కూడదు, మనకు సేదాలు ఉంది. ஆண்டவர் சொல்றாருடா கேளுங்கடா. దేవుడు చెప్తాడు వినండ్రా. நமக்கும் ஜீவன், நம்முடைய ஜீவனுக்கும் சேதம் உண்டு, మనకు మన జీవనానికి సేదాలు ఉంది. ஆனால் అవుతే மாலுமி சொன்னார் இல்ல பரவாயில்ல போகலாம். వాడు తోలేవాడు చెప్తాడు புறப்பட்டார்கள். ఎలబారారు. புறப்படும் போது தென்றலாகத்தான் இருந்தது. ఎలబారినప్పుడు చల్ల గాలి కదా ఉనింది. சில ஆலோசனைகள், மனுஷனுடைய ஆலோசனைகள் கேட்கும் போது தென்றல் போலதான் இருக்கும். కొన్ని మనుషుల ఆలోచనలు చెప్పేది చల్లంగా ఉన్ను మనకు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா இருக்க, ஏன் இந்த பாஸ்டர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு? బాగుండవు కదా పాస్టర్ యాల నిన్ను వద్దని చెప్పేశాడు. ஆமென் ఆమేన్. இல்லாட்டாலும் அந்த மனுஷன் அப்படிதான். அந்த மனுஷனுக்கு நாம நல்லா இருக்கிறது இஷ்டமே இல்ல. ఆ మనిషికి మనం బాగుండేదాని ఇష్టం ఉండలేదు. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా. தென்றலாகத்தான் இருக்கும். చల్ల గాలి కదా ఉన్ను. கொஞ்சம் நேரம் பொறு, కొంచెం నేరం సమయం పోని ஐயா வர்றாரு. వస్తాడు. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன அடிக்குதான்? ఏం కొడతాయంటే அடிக்குற கப்பல் உடைஞ்சு போகுது. కొట్టే గాలిలో ఆ బోట్ అట్లా ఇరిగిపోతాయి. அவ்வளவு பெரிய புயல் காற்று. అంత పెద్ద బిరుగాలి. ஆமென் ఆమేన్. பாருங்க 16 15. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். மாலுமி, மிஸ்டர் மாலுமி, తోలేవాడా எங்கய்யா போனே? ఎక్కడ పోయావు? எங்கய்யா போனே? ఎక్కడ పోతివి? எங்க போறேன்? போற போக்குல போறேன். ఎట్లా పోతాయంటే పోయిన పోకలేని அனுபவம் நிறைந்தவன். అనుభవశాలి. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా. கப்பலுடைய எஜமானன். ఆ కప్పలకి యజమానుడు. ரெண்டு பேரும் இப்ப பேச்சு மூச்சு இல்ல. ఇద్దరికి మాటనే లే నోట్లో. ஏன்னா கப்பலை ஓட்ட இவர்களால் முடியவில்லை. బోట్ తోలేదానికి వీళ్ళ వల్ల కాలేదు. கப்பலை யார் ஓட்டுறா இப்போ? కప్పల్ని ఎవరు తోలుతారు ఇప్పుడు? காற்று புயல் தான் ஓட்டுது. ఆ పెద్ద గాలి ఈడ్చుకొని పోతాయి. ஆமென். அது போகிற போக்குல அப்படியே விட்டுட்டாரு. గాలి ఎట్లా పోతాయి అది தாந்தரనే అది పోతాయి. ஆமென். ఆమేన్. பெரிய சேதம் உண்டாகிறது. పెద్ద సేదమవుతాయి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. 20வது வாக்கியம் போகலாம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால்
இனி கவனிங்க, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிட்டு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இங்கு வேதம் சொல்லுங்க, நல்லா கவனிங்க. ఇక్కడ దేవుని వాక్యం இப்ப చెప్తాయి. சூழ்நிலை எதுவாய் மாறுகிறது? సమయం ఎదిగా మారతాయి. நம்பிக்கையற்ற சூழ்நிலை. విశ్వాసం లేని సమయం நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். మన జీవితంలోనే ఈ తర ఒక సమయానికి వస్తాము. நல்லா தான் போயிட்டு இருப்போம், బాగా పోతా ఉంటాము. நம்ம கப்பலும் நல்லா தான் போயிட்டு இருக்கும். మన ధోని కూడా బాగా పోతా ఉన్నాం. ஆனா திடீரென்று வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்து நமக்கே நம்பிக்கை இழந்து விடுவோம். తక్షణ వచ్చే పోరాటాలు, సమస్యలు అనేది మనకు విశ్వాసం లేకుండా పోయిడ్చును. ஹல்லேலூயா. హalleluya. பக்கத்துல கையை கொடுத்து கேளுங்க, நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலையா? విశ్వాసం లేకుండా ఉండే సమయమా? கையை தூக்கி கொடுங்க பார்க்கலாம். தெரிய மாட்டேங்குது. తీయండి. பாதி பேர் கையை கொடுக்கறது இல்ல. సగం జనాలు సైలు ఇచ్చలేదు. நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலையா? విశ్వాసం లేకుండా ఉండే సమయమా? நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா? విశ్వాసం లేకుండా పూడుస్తురా? இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு தான். ఈ బొద్దు మాట మీకుదా? ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா, హalleluya. ஆமென். ఆమేన్. இங்க சூழ்நிலை என்ன? ఇక్కడ సమయం ఏమి? தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லை. తప్పి బతుకుంటామనే విశ్వాసమే లేదు. ஆமென், ఆమేన్. என்ன சூழ்நிலை அப்படி? సమయం అట్లా. ஏங்க சூரியனே நட்சத்திரங்களை பார்த்தே வெகு நாள் ஆகிவிட்டது. సూర్యుడు ఆ సుక్కల్ని చూసే ఎన్నో దినాలు అయిపోయింది. மழை நிற்கவே இல்லை, వాన నిలినే లేదు, காற்றும் நிற்கவே இல்லை. గాలిను నిలిలేదు. ஆமென், ఆమేన్. இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை இழக்கிற சூழ்நிலையில் ஒரு வார்த்தை வருகிறது. ఇప్పుడు విశ్వాసం అనేది లేకుండా ఉండే సమయంలో ఒక మాట వస్తాయి. 23 24 வாசிங்க. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான நின்று பவுலே பயப்படாதே. எங்க வார்த்தை வருது? మాట ఎక్కడ వస్తాయి? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், విశ్వాసం లేకుండా ఉండి సమయంలో, எதையும் நம்புவதற்கு வாய்ப்பே இல்லாத போது దాని విశ్వాసించేదానికి ఛాన్సే లేదు. ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையை தருகிறார். దేవుడు విశ్వాసమైన ఒక మాట ఇస్తాడు. ஆமென். ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. బాగుంట్రు. ஆமென், ఆమేన్. சொல்லுங்களேன். బాగా ఉంట్రు. நல்லா இருப்பீங்க. బాగా ఉంట్రు. மாத்தி சொல்லக்கூடாது. நல்லா இரு, బాగా ఉండు. அது வேற, అది కాదు. அது வேண்டாம். అది కాదు. நல்லா இருப்பீங்க. నెల్ల బాగా ఉంట్రు. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா, హalleluya. ஹல்லேலூயா. హalleluya. கண்ணீரோ கவலையோ என்ன சூழ்நிலையோ, కన్నీరులు చింతలంటే యా సమయంలోనో பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. పౌలు చూసి దేవుడు చెప్తాడు. பவுல் சொல்றாரு, அந்த ஜனத்தை பார்த்து பயப்படாதீங்க. పౌలు చెప్తాడు ఆ జనాలు చూసి நேற்றைக்கு భయపడకండి. நான் சேவிக்கிற, நான் விசுவாசிக்கிற என் தேவனுடைய தூதனானவர், నిన్న నే సేవించే నా దేవుడైన దూదుడు, ஆமென், ஆமென், எனக்கு தரிசனமாகி నాకు దర్శనం ఇచ్చి ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். பவுலே பயப்படாதே. ఒక మాట ఇచ్చిండాడు, పౌలు భయపడొద్దు. பவுலை குறித்த தேவனுடைய திட்டம் என்னவென்றால், పౌల్ని గురించి దేవుడు పెట్టిన కార్యం ఏమంటే, பவுலை குறித்த தேவனுடைய தரிசனம் என்னவென்றால், పౌల్ని గురించి దర్శనం ఏమంటే, நீ ராயனுக்கு முன்பாய் நின்றாக வேண்டும். నువ్వు రాయనికి ముందు నిలిసే కావాలా. ஹல்லேலூயா. హalleluya. எப்படி முடியும்? అది ఎట్లవునో, எப்படிங்க முடியும்? ఎట్లవునో, இங்க கப்பல்ல இருந்து தப்பிக்க வழி இல்லை. ఈ బోట్ల నుంచి తప్పుకునేదానికి దారి లేదు. சூரியனை பார்த்து வெகு நாள் ஆயிற்று, సూర్యుని చూసి ఎన్నో దినాలైంది, மழை நிற்கவில்லை, వాన నిలిలేదు, கப்பல் சேதப்பட்டிருக்கிறது. బోట్లంతా ఇరిగిపోయిండాయి. எப்படி முடியும்? ఎట్లవును? ஆனால் అవుతే. நம் எல்லோரும் நம்பிக்கை இழந்த போது, అందరూ విశ్వాసం లేనప్పుడు, எல்லோராலும் நம்பிக்கை இழந்து போன போது, అందరూ తన విశ్వాసాల్ని లేనప్పుడు பவுலுக்கு வார்த்தை வருகிறது, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்னால் நிற்க வேண்டும். పౌలే నువ్వు భయపడదు, రాయనికి ముందు నువ్వు నిలని. இப்போ ఇప్పుడు பவுல் ஒரு வயலை செய்கிறார். పౌలు ఒక మాట చెప్తాడు, அந்த வார்த்தையை இறுக பிடித்துக் ఆ கொள்ளுகிறார். మాటని గట్టిగా పట్టుకున్నాడు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హalleluya. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ఒకవేళ మన జీవితంలో சூழ்நிலைகள் நம்மை நம்பிக்கையற்றவர்களாய் மாற்றும் போது, ఆ సమయాల్లో మనకు విశ్వాసం లేకుండా ఉండవల్ని படுகொலியில் நம்முடைய பிரச்சனைகள் நம்மை தள்ளும் போது, గుంతలో మనల్ని
దొబ్బేనప్పుడు போராட்டங்களில் நம்மை முடித்து விடுவேன் என்று போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும் போது పోరాటాలు నిన్ను చంపేస్తానని చెప్పేనప్పుడు அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, దేవుని మాట చెప్తా பயப்படாதே, భయపడొద్దు, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், నేను నీతో కూడా ఉంటాను, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். నా నీతి అయిన శైలిలో నిన్ను ஏடு ஆண்டவருடைய வார்த்தையை దేవుని ఒక మాటని எடுத்துக்கொள், தேவனுடைய வார்த்தையை. దేవుని మాటని ఎత్తుకో. பவுல் வார்த்தையை எடுக்கிறார். పౌలు మాటని ఎత్తుతాడు. என் தேவன் நேற்றைக்கு சொன்னார், నా దేవుడు నిన్న చెప్పాడు, தேவதூதன் எனக்கு சொல்லி இருக்கிறார், దేవదూత నాకు చెప్పినాడు, பயப்படாதே பவுலே, நான் உன்னை ராயனுக்கு முன்பாய் நிறுத்துவேன். భయపడదు పౌలు, రాయనికి ముందు నేను నిలుపుతాను. அதை நூற்றுக்கு அதிபதியிடம் சொல்லுகிறான், என் தேவன் சொல்லிவிட்டார், அவர் சொன்னபடியே செய்வார். అధిపతి దగ్గర పౌలు చెప్తాడు, నా దేవుడు చెప్పాడు, దాన్ని చెప్పినట్లు చేస్తాడు. இதிலிருந்து எப்படி தப்பிப்போம் எனக்கு தெரியாது. దీనిలోంచి ఎట్లా తప్పించుకుంటామని నాకు ராயனுக்கு முன்னால் தேவன் என்னை எப்படி கொண்டு போய் நிறுத்த போகிறார் எனக்கு தெரியாது. రాయనికి ముందు నన్ను ఎట్లా దేవుడు తీసుకొని నిలుపుతాడు. என் வாழ்க்கையில் தேவன் வைத்த தரிசனம், நான் ராயனுக்கு முன்னால் நின்றே ஆக வேண்டும். పెట్టిన దర్శనాన్ని దేవుడు రాయనికి ముందు నిలుపుతాడు. அது எப்படி நிறைவேறும் எனக்கு தெரியாது. అది ఎట్లా జరుగునే నాకు புயல் తెలియదు. ஓயவில்லை, ఆ గాలి పోలేదు, கப்பல் சரியாகவில்லை, వాన లేదు, மழை நிற்கவில்லை. వాన నిలిలేదు. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், అవుతే నాకు ఒకటి తెలుసును, எனக்கு தரிசனத்தை சொன்னவர் அதை செய்து முடிப்பார். నాకు దర్శనం ఇచ్చినోడు దాన్ని చేసి. நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க ஜீவனோடு ஒரு ஆமே சொல்லுங்க. ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. எனக்காய் தரிசனத்தை தந்தவர், నా కోసం దర్శనం என் ఇచ్చినవాడు, வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை தந்தவர், నా జీవితంలో ఇచ్చిన அது దర్శనాన్ని எப்படி நிறைவேறும் என்று தெரியாது, అది ఎట్లా జరుగునే నాకు తెలియదు. ஆனால் அவர் அதை நிறைவேற்றி தருவார். అవుతే దాన్ని అతను చేసి ఇస్తాడు. பவுல் எழும்பி நின்று சொல்லுகிறார், పౌలు లేచి నిలిచి చెప్తాడు, நான் சேவிக்கிறேன், నే సేవించే, நான் நம்புகிறேன், నేను విశ్వాసించే, தெய்வம் சொல்லிவிட்டார், దేవుడు చెప్పేశాడు, இனி உங்களுக்கு சேதம் இல்லை. ఇంకా మీకు సేదారం రాదు. செம காண்டுல இருக்கிறாங்க. వాళ్ళందరూ జాస్తిలో కోపంగా ఉంటారు. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. இப்போ ఇప్పుడు பயங்கர கோபம், నిండు పెద్ద కోపాలు, எல்லாம் என்ன செய்வதுன்னு தெரியல. అందరూ ఏం చేయాలని తెలియలేదు. இதன் மத்தியிலும் దీని మధ్యలోనో பவுல் எழும்பி நின்று சொல்லுகிறார், ஒரு சேதமும் இருக்காது, பொருள் சேதமேன்றி உயிர் சேதம் இல்லை. పౌలు లేచి చెప్తాడు, మీకు యా సేదాలు రాదు ప్రాణానికి. ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. நம்ம நினைச்சிருப்போம், அதை கேட்ட உடனே எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். మనం తెలిసిండసను ఆ మాట నిందని అందరూ సంతోషపడారని. ஒன்னும் சந்தோஷம் இல்ல. వాళ్ళు ఏం సంతోషపడలే. இப்ப விட்டா கொன்னு புதைச்சிருவானுங்க பவுல. వాళ్ళని ఉడిస్తే పౌల్ని చంపేస్తారు. ஆரம்பத்துல இருந்தே நீ தாண்டா பிரச்சனை. ఆరంభల స్టార్టింగ్ నుంచి నువ్వుదే సమస్య. ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. போகும்போது புறப்படும் போதே சொன்னான். ఎలబారినప్పుడే చెప్పాడు, ஆமென், போகாத போகாத, పోవద్దు పోవద్దు అని. ஆமென். ఆమేన్. சில பேர் ஆன்னு இருக்கீங்க. ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, எங்க போறேன்னு கேட்காத. పోయినప్పుడు ఎక్కడ పోతావని అడగకూడదు. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. அதே போல போறேன்னு சொன்னா అదే తర నేను పోతానని చెప్పి நம்ம பெருசுங்களுக்கு கோபம் வந்துரும். మన పెద్దవాళ్ళు కోపం చేస్తున్నారు. ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட போறேன்னு சொன்னா போயிட்டு வரேன்னு சொல்லல. పోతానని చెప్తే వాళ్ళు చెప్తారు, పోయి వస్తానని చెప్పండి. ஆமென், ఆమేన్. அப்படியே நாங்களும் பழகி போனோம். இப்போ நாங்க சும்மாவே அப்படிதான் வரோம். சரிம்மா போயிட்டு வர்றேன், అందరూ சரி போயிட்டு வர்றேன். అట్లదా వచ్చును, పోయి వస్తాను. హల్లెలూయా, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. எண்ணம் அது அபசகுணம். అది సగుణము. இது நம்மள கொண்டு வந்தது இல்ல, அவன் கொண்டு வந்தது. వాళ్ళకేం తెలియదు, அதை நம்மள பிடிச்சுக்கிட்டான். அபசகுணம். దాని మనమును పట్టేస్తుంది. ஆமா, போகும்போது அங்க குறுக்க வராதே. పోయినప్పుడు అట్లా అడ్డంగా రాకూడదు. ஐயோ, இருக்கிறது ஒத்தடி பாதையா, எங்கய்யா வர முடியும்? ఉండేది ఒకే దారిలో, పోయేది వచ్చేది. ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. காலி குடம் கொண்டு வராதே, காலி குடம். కాలి భర్తను ఎత్తుకొని రాకూడదు. இப்ப நமக்கு அந்த பிரச்சனை இல்ல, எல்லாம் அங்க ஓபன் பண்ணா போதும். అంత మనకేం సమస్య లేదు, కుళాయిలు తిప్పుతాయి. முன்னாடி எல்லாம் அப்படி இல்ல, தண்ணி பிடிச்சிட்டு. இப்போ தண்ணி பிடிக்க போனோம்,
டேப்ல தண்ணி காலி ஆயிடுச்சு, அவன் க்ளோஸ் பண்ணிட்டான். என்ன பண்ணாரு? కుళాయిలు నీళ్లు రాకుండా పోతే ఖాళీ బిందికి దా వాపస్ వచ్చును. காலி குடத்தோட தான் வீட்டுக்கு வர முடியும். ఖాళీ బిందికి దా ఇంటికి రానవును. அங்க అక్కడ ఏమీ లేదు. காலி குடத்தோட எனக்கு எதிர்த்தாப்புல வர்றா. ఖాళీ బిందికితే నాకు ముందు ఎదురులో వస్తాయి. இல்லாட்டி அவ அப்படிதான், எனக்கு நடக்க கூடாது ஒண்ணும், నాకు ఏమి జరగకూడదనేసి. அது பாவம், அது பாட்டுக்கு தண்ணி காலி தண்ணி தீந்து போச்சேன்னு வேதனையில வருது. కుళాయిలో నీళ్లు నిలిచిపోయాని నీ వేదంట ఆ అమ్మ ఖాళీ. அவ்வளவுதான். இந்த சண்டை ஒரு வாரம் போகும் வீட்டுல. ఈ జగడాలు ரெண்டு வீட்டுக்கும். రెండు ఇంట్లకు. நீ எப்படி வரலாம் காலி குடத்தோட? నువ్వు ఎట్లా నాకు అడ్డంగా రావచ్చును ఖాళీగా ఉండే బిందికి. அதே போலதான் இப்ப எல்லாம் பவுல் மேலே பாக்குறான். అదే తరదా పౌలు మీద అందరూ చూస్తారు. ஆமென். ஒருத்தனும் சாப்பிட மாட்டேங்கிறான். ఒకడు తిన్నంట. பவுல் என்ன செய்யறாரு தெரியுமா? పౌలు ఏం చేస్తాడు? எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கும்போது பவுல் ரொட்டியை எடுத்தார். అందరూ చూస్తా ఉన్నప్పుడు పౌలు రొట్టె ఎత్తాడు. ஸ்தோத்தரித்து దేవునికి స్తోత్రం చెప్పి பிட்டு சாப்பிட்டார். దాని ఎత్తి తిన్నాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. சாப்பிட்டுட்டு சொல்றார், டேய் சாவ மாட்டேன்டா, சந்தோஷமா இருங்கடா. మనం సాయమురా సంతోషంగా ఉండండి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. 44வது வாக்கியம் வாசிங்க. 44వ వాక్యము. நல்ல கவனிங்க. கப்பல் என்ன ஆயிடுச்சு? బోట్ ఏమైపోయింది? துண்டு துண்டா பீஸ் பீஸா கிடக்கு கடல்ல. కడల్లో సముద్రంలో పీస్ పీస్ గా పడింది. ஆனாலும் అవుతేను இவ்விதமாய் கேட்டீங்களா? இவ்விதமாய் ఈ తరగా எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ఈ తర అందరూ. இவ்விதமாய் ఈ తరగా అందరూ. எல்லோரும் అందరూ தப்பித்துக் கொண்டார்கள். తప్పించుకున్నారు. இததானையா பவுல் சொன்னாரு. దీనిదా పౌలు చెప్పాడు. ஆமென். ఆమేన్. பொருள் சேதம் உண்டு, వస్తువుల సేదాలు ஆனா உயிர் சேதம் இல்ல. అవుతే ప్రాణ సేదాలు లేదు. ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ఏమంటే ஆண்டவர் பவுலின் மேல் வைத்திருந்த தரிசனம். దేవుడు పౌలు మీద పెట్టిన దర్శనాలి. அதை பவுல் நம்பினார். దాని పౌలు విశ్వాసించాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. மழையே காணாத போதும் நோவா ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார். వాననే లేనప్పుడు నోవా తన మాట దేవుడి మాట విన్నాడు. ஆண்டவர் சொல்லிட்டார், கண்டிப்பா மழை வரும். దేవుడు చెప్పేశాడు, నిజంగా వాన వచ్చును. ஜலப்பிரளயம் உண்டாகும். జలప్రయాలు వచ్చును. ஆமென். అవును. பவுல் நம்பினார். పౌలు విశ్వాసించాడు. மழை நிற்கல, వాన నిల్లేదు, காற்று அடங்கல்ல, గాలి నిల్లేదు, புயல் காற்று ஓயல்ல, పెద్ద గాలి నిల్లేదు, அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. కొడతానే ఉంది. ஆனா பவுல் நம்பினார். పౌలు విశ్వాసించాడు. பவுலை குறித்த ஆண்டவருடைய தரிசனம் நிச்சயம் நிறைவேறும் என்று நம்பினார். పౌల్ని గురించి నా దర్శనం నిజంగానే అవునని దేవుడు என்ன கேட்கும் அன்பு சகோதர சகோதரி, ప్రీతి దేవుని బిడ్డలారా, உன் வாழ்க்கையில போராட்டங்கள் எவ்வளவு கடுமையா இருந்தாலும், జీవితంలో పోరాటాలు ఎంత కష్టమైనదిగా ఉంటేనో, அல்லேலூயா, ஒன்றுமே இல்லாய்மையில் இருந்தாலும், ఏమే లేకుండా ఉంటేనో, ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனத்தை தந்தால், దేవుడు నీకు ఒక దర్శనం ఇస్తాడు, அதை கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். యెహోవా దాన్ని చేస్తుడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு ஸ்தாபகமா இருக்கலாம், ஒரு நிறுவனம், ஒரு ஸ்தாபகம், ఒక స్థాపనంగా ఒక కంపెనీ, ஒரு கடையோ, ஒரு சின்ன ஒரு பிசினஸோ, ఒక చిన్న బిజినెస్ లేదా ఒక అంగడిగా, என்னைக்கோ ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். ఎప్పుడో ఒక దేవుడు నీకు ఒక దర్శనం పెట్టి, ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை எல்லாம் அதுக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லை. ఇప్పుడు మనం ఉండే సమయంలో దానికి దీనికి ఏమే సంబంధం లేదు. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லு, பயப்படாத, భయపడద్దు, தரிசனம் நிறைவேறும், దర్శనం నీకు అవును, நிறைவேறும். జరుగును. ஆண்டவர் உனக்கு தந்த தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். నీకు ఇచ్చిన దర్శనం నిశ్చయంగా అవును. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கப்பலே இல்லைங்க, బోటే లేదు, கப்பலே பீஸ் பீஸா கிடக்கு, బోటే పీస్ పీస్ ஆனா ஒருவர் மரிக்கவில்லை. దాంట్లో ఎవరు సాయలేదు. ஆமென். ఆమేన్. வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் எல்லோரும் தப்பி பிழைத்தோம். దేవుని వాక్యం చెప్తాయి, అందరూ ఈ తరగా బతుకున్నారు. சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? సమయాలు ఎట్లా தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்ல. తప్పుకొని బతికిపోతున్నారు. ஆனா ஆண்டவர் வார்த்தை தரிசனம் வந்தபோது దేవుని మాట
వెంటనే దర్శనం அதை వచ్చినప్పుడు நம்புவதற்கு ஒரு பவுல் இருந்தபோது దాని విశ్వాసించేదానికి ఒక పౌలు ఉన్నప్పుడు அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி ఆ முடிக்கிறார். దర్శనాన్ని దాని చేసి చూపిస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஆபகுக் 2:3 வாசிக்கலாமா? ఆబాగుక్ 2:3 ஆபகுக் 2:3 ఆబాగుక్ கொஞ்சம் வேகமா வாசிங்க. 2వ అధికారం 3వ వాక్యము. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஆமென். ఆమేన్. சில பேர், కొందరు சில சகோதரிகள் உண்டு, சில சாட்சி உண்டு. కొందరు సహోదరుల సాక్షులు ఉంది. ஐயா 7 வருஷம் ஆயிடுச்சு, అయ్యా 7 ఏండ్లు అయిపోయింది, திருமணமாகி குழந்தை இல்லை, పెళ్ళయి బిడ్డలు లేదు. சபைக்கு வராதவங்க எல்லாம் குழந்தை பெற்று இருக்கிறாங்க. మన చర్చికి రాని వాళ్ళంతా కూడా బిడ్డలు పెట్టుకొని ఉంటారు. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. 7 வருஷம் ஆயிடுச்சு, 7 ఏండ్లు అయిపోయింది, 3 வருஷம் ஆயிடுச்சு, 3 ఏండ్లు అయిపోయింది, ஆனால் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லை ఇదివరకు బిడ్డలు భాగ్యం లేదు என்று கவலையோடு ஜெபித்த சகோதரிகள் உண்டு. చింతతో ప్రార్థించిన బిడ్డలు ఉంటారు. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சில சகோதரிகளுக்கு நான் சொல்லுவேன், இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு தருவார். కొన్ని సహోదరులకు దేవుడికి చెప్తా, పాస్టర్ ఇది ఇస్తుడు బిడ్డ. ஆமென். ఆమేన్. அது நான் சும்மா சொல்றது இல்ல, நான் ஜெபிக்கும் போது நான் தரிசனத்துல பாத்துருவேன். అది ఊరికే చెప్పేది కాదు, ప్రార్థించినప్పుడు దర్శనాలు. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ஆமென். அதுதான் கிரியை செய்யும். అదే క్రియం చేసి. ஆமென். கடந்த இப்போ ரீசெண்டா ஒரு சகோதரி రీసెంట్ గా ఒక సహోదరి சபைக்கே வந்ததில்ல, வரல. చర్చికి ఇంకా రాలేదు. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது பக்கத்து வீட்டுல இருந்து வந்து ஜெபிச்சிட்டு போனவங்க. ఒక ఇంటికి పోయినప్పుడు పక్కింట్లో నుంచి వచ్చినమ్మ. இப்ப கேள்விப்பட்ட அந்த சகோதரி குழந்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று. ఇప్పుడు ఇన్నాము ఆ అమ్మను బిడ్డ పుట్టుకొనింది. இல்லையா மகாலட்சுமி சிஸ்டர்? ஆமென், ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏమంటే தரிசனம். మన దర్శనం. ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்தா దేవుడు அதை நாம விசுவாசிக்கணும், என் வாழ்க்கையில் அது நிறைவேறும். మన జీవితంలో అది జరుగును. அல்லேலூயா, ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ஆமென். பொதுவா ஸ்கேனிங் எடுக்க போறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், స్కానింగ్ ఎత్తే వాళ్ళ దగ్గర చెప్తాను, ஸ்கேனிங்ல ஒண்ணும் வராது, தைரியமா போய் எடுங்க. స్కానింగ్ లో ఏమీ రాదు, ధైర్యంగా ఎత్తండి. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. அத நான் ஜெபிக்கும் போதே நான் அதை பார்த்துருவேன். ప్రార్థించినప్పుడు దాన్ని చూసేస్తారు. ஆமென். ஆமென். நான் பொதுவா எப்படி பார்ப்பேன்னா, அவங்க என்கிட்ட வந்து சொல்றது போல பார்ப்பேன், பாஸ்டர் நாங்க ஸ்கேனிங் எடுத்துட்டோம், எல்லாம் நார்மலா இருக்கு. పాస్టర్ మేము స్కానింగ్ ఎత్తేసాం, అన్ని నార్మల్ గా நடக்கல, జరగలే. ஆனா ஜெபிக்கும் போதே நான் அதை பார்த்துருவேன். ప్రార్థించినప్పుడే దాన్ని చూసేస్తారు. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, தரிசனம், தேவன் ஒரு தரிசனத்தை நமக்கு தந்தால் దేవుడు దర్శనాన్ని మనకి ఇస్తే அதை நம்புவதற்கு நமக்கு சூழ்நிலைகள் அனுமதிக்காவிட்டாலும் దాని విశ్వాసానికి సమయాలు మనకు లేకుండా தேவன் என் வாழ்வில் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் என்று நம்புங்க. దేవుడు మన జీవితంలో అతను చెప్పిన దాన్ని చేస్తాడని విశ్వాసించండి. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆபகுக்கில் வேதம் சொல்லுகிறது, ఆబాగుక్ ఆ దేవుని వాక్యం చెప్తాయి, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் సరి అయిన కాలానికి దర్శనం வைக்கப்பட்டிருக்கிறது. పెట్టి ఉన్నాయి. பொய் சொல்லாது, அதனுடைய பொருள் அது நிச்சயம் நடக்கும். అది నిజంగా జరుగును. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். అది నిజంగా జరుగును. ஆமென், ఆమేన్. நிச்சயம் நடக்கும். నిశ్చయంగా జరుగును. எது நடக்காதோன்னு நினைச்சீங்களோ, ఏది జరగదో అని తలిసామో, நடக்கிறது இல்லேன்னு சோர்ந்து போனீங்களோ, జరగలేదని మనం చూస్తూ అయిపోయామో, அது நிச்சயம் நடக்கும். అది నిశ్చయంగా జరుగును. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் அதை செய்வார். దేవుడు దాన్ని చేస్తాడు. கர்த்தர் உனக்கு அதை தந்திருந்தால் அதை நிச்சயம் நீ உனக்கு தந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். దేవుడు అది నీకు ఇస్తాడంటే దాన్ని నిశ్చయంగా దేవుడు దాన్ని నీకు ఇచ్చే ఇస్తాడు. நான் அதை நம்பணும். దాని మనము విశ్వాసించాలి. பவுல் நம்பினார். పౌలు విశ్వాసించాడు. லூக்கா 2 அதிகாரம் లూకా 2వ అధికారము 25-26 வாசிக்கலாம்.
25, 26 వాక్యం చదువుతాము. ఆ ఆ ఆ ఆ ఆ ఆ ఆ ఆ ம் ஆ ஆ ஆ. உமது வார்த்தையின்படியே ஆ. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சிமியோன் என்ற ஒரு தாத்தா இருக்கிறார். సిమియోన్ అనే ఒక తాత ఉన్నాడు. எங்க? ఎక్కడ? எந்த தேவாலயம்? எருசலேம் தேவாலயத்தில். ஆமென். యెరూషలేం దేవాలయంలో இவருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தரிசனம் என்ன? ఈతనికి దేవుడిచ్చిన వాగ్దానమైనది ఏమి? தரிசனம் என்றால் விஷன், அவரை குறித்த தேவ திட்டம். అతని గురించి దేవుని చూపించేది. என்ன திட்டமா இருந்தது? ఏం కార్యంగా ఉండింది? கிறிஸ்துவை காணும் வரை நீ மரிக்க மாட்டாய். క్రీస్తుని చూసేదాకా నువ్వు సాయివు. அப்போ అప్పుడు சிமியோனுக்கு வாக்குத்தத்தம், அந்த தரிசனம், கர்த்தர் இவனை குறித்த விஷன் கொடுத்திருக்கிறார். వీని గురించి ఆ విషయాన్ని ఇచ్చినాడంటే ஆமென். ఆమేన్. சிமியோனும் தேவாலயத்தில் தங்கி காத்திருக்கிறார். సిమియోన్ ఆ దేవాలయంలో కాసుకొని ఉన్నాడు. எத்தனை வருடம் அவர் காத்திருந்தார் நமக்கு தெரியல. ఎన్ని ఏండ్లు అతను కాసుకున్నాడని తెలియలేదు. இப்ப கிழவன் ஆகிவிட்டார், ఇప్పుడు ముసలోడు అయిపోయాడు. வயது முதிர்ந்தவன் ஆகிவிட்டார். నిండా వయసు అయిపోయినాడు. ஆனா சாவும் வரல. అతని ప్రాణం సావు లేదు. ஆமென். ఆమేన్. ஒரு நாள் ఒక దినము இயேசுவை தேவாலயத்தில் கொண்டு வருகிறார்கள். యేసుని దేవాలయంలో తీసుకొని వస్తారు. இப்போ ఇప్పుడు அந்த இயேசு என்ற பெயரை கேட்டவுடன் యేసు అనే మాట వినిందనే ஓடி சென்று அந்த குழந்தையை கையில் எடுக்கிறார். పరిగితే పోయి ఆ బిడ్డని చేయలేతాడు. ஆண்டவரே, దేవుడా, உம்முடைய வார்த்தையின்படியே నీ మాట ప్రకారంగానే உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். నన్ను సమాధానంగానే పోయేదానికి విడుస్తారు. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, வருடங்கள் கடந்து விட்டது. ఏండ్లు పోయింది. ஆனால் தேவன் கொடுத்த தரிசனம் சிமியோனுடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. దేవుడిచ్చిన దర్శనం సిమియోనుడి జీవితంలో జరిగింది. ஆமென். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எவ்வளவு லேட் ஆனாலும், ఎంత లేట్ అవుతేనో, தாமதங்கள் ஆனாலும், తామదాలు అవుతేనో, ஆமென், ఆమేన్, கர்த்தர் தந்த தரிசனம் దేవుడిచ్చిన దర్శనము நிறைவேறியே தீரும். జరుగును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை குறித்து தந்திருக்கலாம். దేవుడు మీకు ఇల్లుని గురించి ఇచ్చిన దర్శనం, வீட்டை குறித்து, ఇల్లుని గురించి, இல்ல ஒரு வாகனம் குறித்து, ఇల్లు లేదంటే இல்ல ஒரு బండిని பிசினஸ் గురించి, குறித்து, ఒక బిజినెస్ గురించి, ஒரு ஸ்தாபனத்தை குறித்து, ఒక స్థాపనాన్ని, ఒక కార్యాలని గురించి, இப்படி என்ன ஆண்டவர் தந்திருந்தாலும், ஊழியங்களை குறித்து, సేవల్ని గురించి ఏదిగా ఉంటేనో, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, இப்படி என்ன தரிசனம் நமக்கு தந்திருந்தாலும் ఎంత దర్శనాలు మనకి ఇచ్చింటేనో ஆண்டவர் அதை செய்து நிறைவேற்றுவார். దాన్ని దేవుడు చేస్తుడు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, மொர்தகாய்க்கு, మొర్దెగాయి மொர்தகாய் అనేవాడు எஸ்தரை அந்த அரண்மனைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, ఎస్తర్ని అన్నమనలో తీసుకొని పోయేదానికి மொர்தகாய்க்கு ஒரு விசன் இருந்தது. మురదగాయికి ఒక విశ్వాసం, என் பிள்ளை విశ్వాసం ఉండింది. నా బిడ్డ எப்படியாச்சும் ఎట్లయినా இந்த அரண்மனைக்குள்ள கொண்டு ఈ போகும். రాజుని దగ్గర పోను. ஆமென். ఆమేన్. புரிஞ்சா? அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால దాని నుంచి எஸ்தரை ஆயத்தப்படுத்துகிறார். ఎస్తర్ని ఆయుధం చేస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. காரணம், ఎలంటే மொர்தகாய்க்கு தெரியும், మురదగాయికి తెలుసు, மொர்தகாய்க்கு ஒரு விஷன் இருந்தது. మురదగాయికి ఒక విశ్వాసం ఉండేది. இந்த எஸ்தர் மூலம் யூத ஜனம், நம்முடைய ஜனம் ரட்சிக்கப்பட போகிறது. ఈ ఎస్తర్ ముఖాంతరంగా మన యూద జనాలు రక్షింపులో వస్తురు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால தான் மொர்தகாய் எஸ்தரிடம் கோபப்படுகிறார். దాని నుంచి దా ఎస్తర్ దగ్గర మురదగాయి కోపపడతాడు. ஆமென். ఆమేన్.
யூதனுக்கு ரட்சிப்பு, நீ மௌனமாய் இருந்தால் வேறொருவனிடமிருந்து ரட்சிப்பு வரும். యూదనికి రక్షింపు అనేది నువ్వు శాంతంగా ఉంటే వేరే ఎవరి నుంచి వచ్చును சொல்றாரு. அதற்காகவே ஒன்னு அரண்மனைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தது. దాని నుంచే దేవుడు నీ లోపల తీసుకొచ్చిండేది. பாருங்க, அப்ப எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு విజన్, ஆண்டவருடைய தரிசனம் இருக்கிறது. எஸ்தருடைய జీవితంలో ఒక విజన్ అనే దర్శనం ఉంది. ஆனால் అవుతే அந்த தரிசனம் நிறைவேற అనేక தடைகளும் பாடுகளும் உண்டு. ఆ విజన్ అనే దర్శనాన్ని తీసుకునేదానికి ఎన్నో పోరాటాలు ఉంది. ஆனால் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி அது நிறைவேறுகிறது. అవుతే అడ్డులు అన్నిటిని మార్చి దాని దేవుడు చేసిస్తాడు. ஆமென். అవును. హల్లెలూయా. హల్లెలూయా. சூழ்நிலைகளால் உனக்கு பாதகமாய் இருப்பதினால், సమయాలు నీకు అడ్డులుగా ఉంటేనో, உன்னை குறித்து அந்த தரிசனம் நடக்காது என்று நினைத்து விடாதே. నిన్ని గురించి ఆ దర్శనాలు జరగదని நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சூழ்நிலைகள் பாதகமாய் எனக்கு சாதகமாய் இல்ல, నాకు అది సమయాలు సరిలేదు, அதனால எனக்கு தேவன் தந்த அந்த தரிசனம் దాని నుంచి దేవుడు నాకు ఇచ్చిన దర్శనం ஒரு நாளும் நடக்க வாய்ப்பே இல்ல. ఎప్పుడు అది జరిగేదానికి ఛాన్సే లేదు. அப்படி நினைத்து விடாதே. అట్లని తలికోదు. ஆமென். ఆమేన్. சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும் தேவன் உன்னை குறித்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பார். దానికి తగింది లేదనేసి నువ్వు ఉంటేనో దేవుడు ఇచ్చిన దర్శనం చేస్తుడు. హల్లెలూయా. 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 ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. யோசேப்புடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்க. యోసేపు ఒక జీవితాన్ని తలిసి చూడండి. தரிசனம் கண்டான், వాడు దర్శనాలు చూశాడు. ஆனால் అవుతే அந்த தரிசனம் நிறைவேறக்கூடிய எந்த சாதகமான சூழ்நிலையும் அவன் வாழ்க்கையில நடந்ததே கிடையாது. అది జరిగేదానికి వాని సమయాలకు వాని జీవితంలో ఆ ఛాన్స్ ఏదీ లేదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அதற்கான வாய்ப்பே நடந்ததில்லை. దానికి ఛాన్సే జరిగిందే వానికి లేదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే ஏற்ற வேளை வந்தபோது, తగిన సమయం వచ్చినప్పుడు, ஆமென், ஆமென். நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். దీనికి ముందే మనం ஏற்ற வேளை வந்தபோது, తగిన సమయం వచ్చినప్పుడు, ஆமென், ఆమేన్, தான் கண்ட தரிசனம், ఆతన చూసిన విషయం, தன்னை குறித்து தேவன் வெளிப்படுத்தின தரிசனம், తనని గురించి దేవుడు బయటపడిన విషయం யோசேப்புக்கு முன்னால் அது நடந்தது. యోసేపుకు ముందు అది జరిగింది. ஆமென். ఆమేన్. சகோதரர்கள் வந்து வணங்கினார்களா? వాళ్ళ అన్నదమ్ములు వచ్చి వాడిని నమస్కరించుకోరారు. ஆமென். అవును. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு சகோதரங்களே, ప్రీతి దేవుని நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలో அந்த சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷனை பார்க்காதீங்க. ఆ సిచువేషన్ సమయాల్ని చూడొద్దండి. நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்தாலும், జరిగేదానికి ఛాన్సే లేకుండా ఉండేనప్పుడు కూడా தாவீதெல்லாம் அரண்மனை பக்கமா ஓரமா போறதுக்கு கூட அருகதை இல்லாதவன். దావీదు అరణ్మన పక్కల పోయేదానికి కూడా వాడు அவனுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கவில்லை, மறுக்கப்பட்ட வாய்ப்பு அது. వానికి అది దొరకలేదనేదే ఒక ఇది. அவனுக்கு கிடைத்த வாய்ப்பெல்லாம் காட்டில் ஆடு மேய்ப்பதுதான். వానికి దొరికిండేదంతా అడవిలో మేకలు మేపేదానికే కార్యం. தாவீதுடைய சகோதரர்களுக்கு அரண்மனைக்கு போக வாய்ப்பு கிடைத்தது. దావీదు సహోదరులకు వాని లోపల పోయేదానికి ఛాన్స్ దొరికింది. சவுலோடு பேசவும் சவுலோடு அந்த பழகவும் வாய்ப்பு கிடைத்தது. పౌలుతో మాట్లాడడానికి వాని చూసేదానికి సమయాలు ஆனால் దొరికింది. தாவீதுடைய வாழ்க்கையில் அது கிடைக்கவே இல்லை. దావీదుకు ఒక జీవితంలో అది దొరకనే లేదు. ஆனால் అవుతే அரண்மனை வாசமே இல்லாத தாவீது అరణ్మన వానికి ఆ அந்த அரண்மனைக்கே அரசனாய் மாற்றவும் கர்த்தரால் முடிந்தது. దానికే రాజావుగా వాడిని మార్చేదానికి దేవుని వల్ల అయింది. ஹalleluya. హల్లెలూయా. எனவே சூழ்நிலையை பார்க்காதீங்க. దాని నుంచి సమయాలను చూడొద్దండి. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் தந்த தரிசனத்தை வைத்து தொடங்கிருங்க. దేవుడు ఇచ్చిన దర్శనాలను పెట్టి ఆరంభించండి. பக்கத்துல கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, ஆண்டவர் தந்த தரிசனம் வச்சு, దేవుడు ఇచ్చిన దర్శనాన్ని పెట్టి, ஆண்டவர் தந்த தரிசனத்தை வச்சுக்கிட்டு దేవుడు ఇచ్చిన విషయాన్ని పెట్టి தொடங்கிருங்க. ఆరంభించండి. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் நிறைவேற்றுவார். దేవుడు దాన్ని చేస్తుడు. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். దేవుడు దాన్ని చేస్తుడు. அது நடக்குமா நடக்காதா, சூழ்நிலை அதுக்கு சாதகமா இருக்கா, ஒன்றும் பார்க்காதீங்க. జరగదా అనే సమయాల్ని ఏమి చూడొద్దండి. ஆமென். ఆమేన్. ரோமர் 4:20-21 வாசிக்கலாம். రోమర్ 4వ అధికారం 20-21 చదువుతాము. రోమర్ 4:20-21. ஆ ஆ ம் ம் ஆ ஹalleluya. హల్లెలూయా. இதெல்லாம் நம்ம கேட்ட வசனம் தான். ஆமென்.
మన ఇనిన మాటలు దేవుని వాక్యాలు. ఆమేన్. ఆమేన్. కొంచెం யோசித்து பாருங்க. కొంచెం చిందించి చూడండి. 99வது வயதில் 99వ వయసులో ஆண்டவர் அபிரகாமுக்கு தரிசனமாகிறார். దేవుడు అబ్రహాముకు దర్శనం ఇస్తాడు. அபிரகாமே, అబ్రహామే, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். నేను సర్వశక్తుడైన దేవుడు. ஆமென். ఆమేన్. அபிரகாம் சொல்றாரு, இதை 24 வருஷமா கேக்குறேன் ஆண்டவரே. అబ్రహాం చెప్పాడు, నేను 24 ఏళ్లుగా వింటా ఉంటాను దేవుడా. ஆமென். ఆమేన్. ஆனா எனக்கு பிள்ளை இல்ல. అయితే నాకు బిడ్డ లేదు. நல்லா கவனிங்க. బాగా గమనించండి. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, అప్పుడు దేవుడు చెప్తాడు, இல்ல, లేదు, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். నిన్ను నేను జాతులకు తండ్రిగా మారుస్తాను. நேத்து இது தியானிக்கும் போது அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஆழமா தியானிக்கும் போது దాని దర్శనం చూసినప్పుడు ఇంకా లోతులో పోయి 99 வரை தனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லாத போது ஆண்டவர் அதற்கு முன்பாகவே அபிரகாமை குறித்த ஒரு தரிசனம் கர்த்தர் சரியா வைத்திருக்கிறார். 99 వయసులోనూ దేవుడు అబ్రహాముని గురించి దర్శనం పెట్టంటే బాగానే పెట్టిండాడు. அபிரகாமுக்கு அது 100 வயதானது அறிந்து கொள்ள. అబ్రహాముకు అది 100 వయసులని తెలుసుకోవడానికి. கர்த்தர் அபிரகாமை அழைக்கும் போது உனக்கு ஈசாக்க தருவேன், உனக்கு இஸ்மாயிலை தருவேன்னு சொல்லல, ஜாதிகளுக்கு நீ தகப்பன். அப்போ அபிரகாமை குறித்த தேவ தரிசனம் ஜாதிகளுக்கு தகப்பன். అప్పుడు దేవుని ఆ దర్శనం అనేది జాతులకు నిన్ను తండ్రిగా పెడుతున్నది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஜாதி என்றால் நாம இங்க பாக்குற ஜாதின்னு நினைச்சிட கூடாது. జాతులంటే ఇక్కడ మనం చూసే కాదు. ஆமென். ఆమేన్. வேதத்தில் காண்பிக்கிற ஜாதி என்றால் இனம் என்று அர்த்தம். ఆ దేవుని బైబిల్లో చూసేదంటే మన ఈ జాతి. ஆமா, நம்ம ஒரு காரணங்க சாதி இல்ல. జాతి కాదు, జాతి. ஆமா, அப்படி நினைச்சிட கூடாது. జాతులు. இது ஜாதி. ஜாதி என்றால் இனம். జాతులు అంటే వంశాలు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா வர மாட்டேங்குது. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ அபிரகாமை குறித்த தேவ தரிசனம், అబ్రహాముని గురించి దేవుని దర్శనము, இவனுக்கு ஒரு பிள்ளை இல்ல, వీనికి ఒక బిడ్డ కాదు. ஆனா தேவ தரிசனம் என்னவா இருக்கு? దేవుని దర్శనం అనేది ఏమిగా ఉన్నాయి? ஜாதிகளுக்கு தகப்பன், జాతులకు తండ్రిగా. அப்ப ஆண்டவர் అప్పుడు దేవుడు அபிரகாமை பார்க்கும் போதெல்லாம் அபிரகாம் சொல்லுகிறான், எனக்கு பிள்ளை இல்லை. అబ్రహాము దేవుని చూసినప్పుడంతా చెప్తాడు, నాకు బిడ్డ ஆனா లేదు. அபிரகாமை கர்த்தர் பார்க்கும் போதெல்லாம் ஜாதிகளுக்கு தகப்பனாய் అయితే பார்க்கிறார். అబ్రహాముని దేవుడు வித்தியாசம் చూసినప్పుడు தெரிஞ்சா? జాతులకు నిన్ను తండ్రిగా పెడుతున్నాడు. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும். ఇదే మన జీవితం. நாம எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் நம்முடைய இயலாமையை சொல்லுகிறோம். ఎప్పుడు దేవుని దగ్గర మన వల్ల కాండాండా చెప్తా ఉంటాం. ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே மறுபடி தரும்போது நம்மை குறித்த தேவனுடைய தரிசனம், அவருடைய திட்டத்தை மட்டுமே வைத்து நம்மை அவர் பார்க்கிறார். దేవుడు మన జీవితంలో మనముని గురించి పెట్టిన కార్యాలని దేవుడు మాట చెప్తానే ఉంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால தான் கிதியோனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று சொன்னார். దాని నుంచి గిదియోన్ని చూసి నువ్వు పరాక్రమశాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, தேவன் நம்மை குறித்த ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். దేవుడు మనల్ని గురించి పెట్టిన ఒక విషయాన్ని அது நமக்கு நிறைவேறக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் அமையாவிட்டாலும் అది మనకు జరగతాయా లేదనే ఉండే సమయాల్లో కూడా அதை நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் நமக்காய் அதை செய்து முடித்து தருவார். విశ్వాసించండి మన బిడ్డలారా, దాని దేవుడు మనకు చేసి ఇస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்காய் வைக்கப்பட்ட தரிசனங்கள் మన కోసం పెట్టిన దర్శనాలు நிச்சயம் நிறைவேறியே தீரும். నిజంగానే జరుగును. நிச்சயம் நடந்தே தீரும். నిశ్చయంగా జరుగును. பவுலை போல விசுவாசிங்க. పౌలు తర విశ్వాసించండి. சூழ்நிலைகள் சாதகமா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. సమయాలు అది మనకు కావాల్సింది లేటుగా ఉంటేను, என் தேவன் எனக்கு சொன்னது அது நடக்கும். నా దేవుడు నాకు చెప్పింది అది జరుగును. விசுவாசம் உள்ள பிள்ளைங்க கரங்களை உயர்த்துங்க. సెయిల్. ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. என் தேவன் எனக்கு உரைத்தபடியே நடக்கும். నా దేవుడు నాకు చెప్పిన తరనే జరుగును. என் தேவன் என் வாழ்க்கையில் வைத்த தரிசனம் படியே நடக்கும். నా దేవుడు నా జీవితంలో దర్శనాలు జరుగును. அப்படியே கண்களை மூடலாம். కళ్ళు அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ఇన్ని మాటలకు స్తోత్రాలు. ஆண்டவரே, దేవుడా, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல అపోస్తలుడైన పౌలు చెప్పిన తర எங்க வாழ்க்கையிலும் మా జీవితంలోనూ பல சூழ்நிலைகளில் ఎన్నో సమయాల్లో நாங்கள் நம்புவதற்கேற்ற சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும்போது, మేము విశ్వాసించేదానికి లేకుండా ఉండే సమయాల్లో ఉండినప్పుడు நம்புவதற்கான
సాధకமான సూழ்நிலைகள் ఇల్లాద పోదుం దాన్ని విశ్వాసించే సమయాలు లేకుండా ఉన్నప్పుడు కూడా பவுலை போல పౌలు తరా உம்முடைய வார்த்தைகளை எடுக்கிறோம் அப்பா మీ మాటని ఎత్తుతాం உம்முடைய வார்த்தைகளை எடுக்கிறோம் మీ మాటని ఎత్తుతాం எங்க வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற தரிசனங்கள் మా జీవితంలో మీరు పెట్టిన அது దర్శనాలు நிச்சயமாய் நிறைவேறியே தீரும் ஆண்டவரே నిజంగానే జరుగును దేవుడా கர்த்தர் இன்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் దేవుడు ఇక్కడ ఒక్కొక్క బిడ్డల பவுலுடைய வாழ்வில் நடந்தது போல పౌలు జీవితంలో జరిగిన சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாமல் போனாலும் సమయాలు సాధంగా మనకు లేకుండా இந்த ఉండేనప్పుడు பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க தரிசனம் நிறைவேறட்டும் அப்பா ఈ బిడ్డల జీవితంలో మీ దర్శనాలు அவங்க வேலையாய் இருக்கட்டும் వాళ్ళ పనిగా ఉండొచ్చును வீடாய் இருக்கட்டும் ఇల్లుగా ఉండొచ్చును பிள்ளைகளுடைய வாழ்க்கையாய் இருக்கட்டும் బిడ్డల గురించి జీవితం ఉండొచ్చును ஆண்டவரே தொழிலாய் இருக்கட்டும் వ్యాపారులుగా ఉండొచ్చును படிப்பாய் இருக்கட்டும் చదువుగా ఉండొచ్చును எந்த காரியத்துல యా కార్యములో தரிசனத்தை பெற்றுக்கொண்டும் దర్శనాలను తీసుకొని இது நடக்க வாய்ப்பில்லை என்று முடங்கி கிடக்கிறார்களோ ఇది జరిగేదని ఛాన్స్ లేదని పడిపోయి என் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு அந்த வாழ்வில் அதை செய்து முடியுங்கப்பா దేవుడా ఈ బిడ్డలుగా కార్యాలను చేసి చూపించండి செய்து கொடுங்க ஆண்டவரே చేసి ఇయ్యండి దేవుడా உங்க நாமத்தில் வாழ்த்துகிறேன் మీ నామములో இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம் యేసు క్రీస్తువిన్ నామములో ஆசீர்வதியும் ఆశీర్వదించండి இயேசுவின் நாமத்தில் பிதாவே యేసువిన్ నామములో తండ్రి ஆமென் ఆమేన్ அல்லேலூயா மலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தே மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிக்கிற தெய்வமே வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உன் கண்களால் அப்பா நன்றியோடு உம்மை துதிப்பேன் சந்தோஷமா கரங்களை தட்டி எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களினார் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களினார் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை கண்டு துன்பங்களை
கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீரே அப்பா. என்னவென்று உம்மை துதிப்போம் அப்பா. சந்தோஷமா கரங்களை தட்டி சருக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை, சருக்களிலோ விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்திருந்த இதுவரையில் எதற்கு எவ்வளவு கண்ணங்குறியும் சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல சுமந்த தெய்வமே, இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்ட எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு பாடுவோம் அப்பா. கரங்களை தட்டி சந்தோஷமா சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே